ஓப்பனாக அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில பரப்புரையில ஈடுபட்டாரு. அந்த பகுதி முழுக்க மக்களாக இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு இடையில அதிமுக கொடியோட சேர்த்து சிலர் விஜயுடைய தமிழக வெற்றி கழக கொடியையும் உயர்த்தி பிடிச்சு இருந்தாங்க. இதை நோட் பண்ண எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, நீங்க கூட்டணியை நம்பி இருக்கீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையில அமைக்கப்படுற கூட்டணி மிகவும் வலுவான கூட்டணியாக இருக்கும்னு சொன்னபோது, கூட்டத்துல இருந்த 2 தாவேகா கொடிகள் பார்த்து, அங்க பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு, எழுச்சி ஆரவாரம்னு உற்சாகமாக பேசினாரு. அதிமுக ஆதரவாளர்களுக்கு மத்தியில தாவேகா கொடி எப்படி வந்துச்சு? இவங்களே ஆட்களை வச்சு தமிழக வெற்றி கழக கொடியை பிடிக்க வச்சு கூட்டணி பத்தி ஓபன் கால் ஃபார் விட்டாரா இபிஎஸ் அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புறாங்க. அந்த வகையில அதிமுக தன்னுடைய ஆசையை வெளிப்படையா சொல்லிடுச்சு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையிலான கூட்டணி தான் தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும்னு அரசியல்ல என்ட்ரி ஆகியிருக்கிறாரு. இக்கட்டான சூழ்நிலையில அதிமுக கூட கூட்டணி அமைச்சு அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 2031 ஆண்டு தேர்தல்ல தனித்து போட்டியிட்டு விஜய் சிஎம் ஆவாரோ அப்படின்னு ஒரு கருத்தும் உலா வருது. ஆக்சுவலி இது பாசிபிள் போலதான் தோணுது இல்ல?